ஹாப்பி சாபத் சர்ச். ஒரு நாள் நல்வாழ்த்துக்கள். சுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திருத்துவநாதனுக்கு சுபமங்கலம். சீரே சுநாதனுக்கு சுபமங்கலம், ஆதி திருத்துவநாதனுக்கு ஜெயமங்கலம். பாரேது நீதனுக்கு பரமொற்பாதனுக்கு, பாரேது நீதனுக்கு பரமொற்பாதனுக்கு, நீரேது போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நீரேது போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு. சருவேசனுக்கு ஈசனுக்கு மங்கள், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதிபாரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு, நீதிபாரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு. ஒரு அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு, ஒரு மனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு. சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திருத்துவநாதனுக்கு சுபமங்கலம். குணாபிமானனுக்கு வானனுக்கு மங்கள், வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். காணானல் நேயனுக்கு கன்னிமரி சேயனுக்கு, காணானல் நேயனுக்கு கன்னிமரி சேயனுக்கு. கோணாசகாயனுக்கு குருபத்தலேயனுக்கு, கோணாசகாயனுக்கு குருபத்தலேயனுக்கு. பத்து லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்கள், பரமபக்தனுக்கு நித்தனுக்கு மங்களம். சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு, சத்திய விஸ்வாதனுக்கு சர்வாதிகாரனுக்கு. பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு, பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு. சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திருத்துவநாதனுக்கு சுபமங்கலம். சுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திருத்துவநாதனுக்கு சுபமங்கலம். சுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திருத்துவநாதனுக்கு சுபமங்கலம். சுபமங்கலம் சுபமங்கலம். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியுமாக இந்த 2025 ஆண்டின் முதல் ஓய்வு நாளில்
நாம் அனைவரும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் நமக்கு பாராட்டியிருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். கடந்த வருடம் முழுவதும் தேவன் நம்மை கண்ணின் மணி போல காத்து நமக்கு நேரிருந்த அநேக பல ஆபத்துக்களிலிருந்து நம்மை விலக்கி மீட்டு தன்னுடைய காருண்ய கரத்தினால் நம்மை தாங்கி ஏந்தி தப்புவித்து ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்து இந்நாள் வரைக்கும் நம்மை வழிநடத்தின மாபெரும் தயவிற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். ஒரு புதிய வருஷத்தை தேவன் கட்டளையிட்டு இருக்கின்றார். இந்த புதிய வருஷத்திற்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய நாம் அவருடைய வார்த்தைகளை அடிப்படையாக வைத்து அவருடைய வாக்குத்தத்தங்களை நமக்கு முன்பாக வைத்து அவருடைய துணை கண்டு வழிநடத்தலை பெற்றவர்களாக நாம் கடந்து செல்ல தேவன் தாம் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. நம்முடைய சிரங்களை தாழ்த்தி அவருடைய வழிநடத்தலுக்காக இந்த தியானத்தில் காத்திருப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, இந்த பரிசுத்தமான மணித்துளிகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். உடைய சத்தம் இந்த நேரத்தில் கேட்கவும் நாங்கள் எங்களை உம்முடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களாக தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக அவைகள் எங்களுடைய உள்ளங்களில் பேசவும் தேவரீர் தாமே உம்முடைய ஆவியின் துணை கொண்டு கிரியை செய்தவர்களுடைய உடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமேன். சீரிய நாடு தொடர்ந்து இஸ்ரவேலிற்கும் யூதாவிற்கும் எதிராக போரில் ஈடுபட்டு வந்தது. அவற்றில் அவை வெற்றி கொள்ளும்படியாக சீரியாவின் பெலன் அதிகரித்து இருந்தது. ஆகாப் யோசபாத் நாட்களில் இந்த சீரியா இஸ்ரவேல் மீது தொடுத்த அந்த போரில் வெற்றி பெற்றது. அதற்கு காரணம் அந்த சீரிய படைத்தளபதி, த கமாண்டர் ஆஃப் ஆர்மி, அந்த தளபதியை கிதியோன், தாவீது மற்றும் யோசபாத், யெரோவாம் போன்றோரை இந்த வேதம் மைட்டி மேன் ஆஃப் வேலர், பராக்கிரமசாலி என்று அழைத்தது. அதே போன்று இந்த குறிப்பிட்ட மனிதனையும் வேதம் பராக்கிரமசாலி என்று அழைத்தது. அவரது தொடர்ந்த வெற்றி அவனை ஒரு பெரிய அளவில் ஊக்கத்தையும் எல்லோருடைய கண்களில் அவன் மதிக்கப்படத்தக்க ஒரு நிலையையும் பெற்று தந்தது. ஜூவிஷ் லெஜண்ட் என்ன சொல்லுகின்றது? இட் வாஸ் ஹீ who shot the arrow wherewith Ahab was slain. தன்னுடைய அன்பின் நுனியில் ஆகாப்பை அவன் கொன்று போட்டான் என்று இந்த மனிதனை குறித்து அது சொல்லுகின்றது. அவன்தான் நாகமான். எல்லா உயர்வையும் பெற்றவனாக அவன் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த போதிலும் எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய நிலையில் அவனுடைய பலமும் அவனுடைய யுத்த நுணுக்கங்களும் காணப்பட்ட பொழுதிலும் வேதம் அவனை குறித்து அதிகமாக பேசுவது அவனில் இருந்த நோய். he was a leper. அவன் யூதா தேசத்தின் மீது போர் தொடுத்து சென்ற பொழுது அவர்களை வெற்றி சிறந்து அவர்களிலிருந்து அடிமைகளை அவன் தன்னுடைய நாட்டிற்கு கொண்டு வந்த பொழுது தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒரு சிறுமியையும் அவன் அழைத்து வந்தான். அவளை தன் இல்லத்தில் தன் நாச்சியாருக்கு உதவியாக, தன்னுடைய மனைவிக்கு உதவியாக அவன் வைத்திருந்தான்.
அந்த சிறுமி ஒரு பக்தியான குடும்பத்தில் இருந்து வந்தபடியினால் தான் அடிமையாக கொண்டு வரப்பட்ட அந்த சீரியாவில் ஒரு சாட்சியாக அவள் எழும்பினாள். தேவன் எவ்வாறு ஆச்சரிய வண்ணமாக தன்னண்டை புறஜாதிகளை கொண்டு சேர்க்கின்றாரோ அந்த அடிப்படைக்கு ஆதாரமாக அந்த சிறுமி தேவன் யாரையும் வைத்து அவர் தன் நோக்கத்தை நிறைவேற்றுவார் என்பதற்கு அவள் ஒரு சாட்சியாக அந்த சீரிய தேசத்தில் இருந்து வந்தாள். அந்த சிறுமி தான் இருந்த சீரிய தேசத்தில் தேவனுக்கும் அவள் சார்ந்த அந்த யூத தேசத்திற்கும் பெரிய சாட்சியாக இருந்தாள். 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரம் வசனங்கள் 2, 3 இவ்வாறாக கூறுகின்றது. அவள் நாகமான் படக்கூடிய வேதனைகளை பாடுகளை பார்த்து தன்னுடைய நாச்சியாரிடத்தில் சென்று பேசுகின்றார். என் ஆண்டவன் சொஸ்தமடைய வேண்டும் என்றால் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை அவர் சென்று பார்ப்பார் என்றால் அவனுடைய அந்த குஷ்டரோகத்திலிருந்து அவர் விடுபடுவார், சொஸ்தமாக்கப்படுவார். ஏன் அதை நீங்கள் செய்யக்கூடாது என்று தன்னுடைய நாச்சியினிடத்தில் அவள் கேட்டாள். ஒரு சிறுமி, அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு சிறுமி, தன்னுடைய இல்லத்தில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறுமி என்ன சொல்லுகின்றார்? தான் சார்ந்த அந்த தேசத்திற்கு நீ போ, என்னுடைய தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கின்றான், அந்த தீர்க்கதரிசி நீ பார்க்கும் பொழுது நீ சொஸ்தமாகுவதற்கேற்ற வல்லமை அவனுள் இருக்கின்றது என்று இந்த சிறுமி சொன்னதை அவன் கேட்டு, சிறுமி, அடிமை, தன்னுடைய இல்லத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு பெண், தான் போரிட்டு வெற்றி பெற்று வந்த அந்த தேசத்தில் தான் மறுபடியும் சென்று அங்கு தன்னுடைய குஷ்டத்திற்கான சொஸ்தத்தை பெற்றுவா என்று கூறுகின்றாளே, அவனுடைய நோயின் பாடுகள் எவ்வளவு தூரத்திற்கு அவனுக்கு மிகவும் உபத்திரவத்தை கொடுத்திருக்கும் என்றால், பெரும் பாட்டை அவனில் ஏற்படுத்தியிருக்கும் என்றால், அவன் இவை எல்லாவற்றிற்கும் என்ன செய்தான்? சரி, அடிபணிந்தான். அந்த சிறுமி தனக்கு கூறிய அந்த ரெஃபரன்ஸை வைத்து யாரிடம் செல்ல வேண்டும் என்று அவள் கூறினாலோ அந்த நபருடைய பெயரை வைத்து, எந்த தேசத்திற்கு நீ போக வேண்டும் என்று சொன்னாலோ அந்த தேசத்திற்குரிய நிலையை அவன் வைத்து தன்னுடைய ராஜாவினிடத்தில் போய் சொல்லுகின்றான். இவன் மிகவும் பலசாலியாகவும் சீரிய தேசத்திற்கு எல்லா விதமான போரிலும் வெற்றியை கொண்டு வரக்கூடியவனாக இருந்தபடியினால் அவன் அந்த ராஜா விட்டு விடுவதற்கு விரும்பவில்லை. எப்படியாகிலும் இவன் சொஸ்தம் பெற வேண்டும். தாங்கள் வென்று வந்த அந்த தோற்று போன தேசத்திற்கு அவன் போனாலும் கூட பரவாயில்லை. அவன் என்ன செய்கின்றான்? ஒரு நிருபத்தை எழுதுகின்றான். யாருக்கு எழுதுகின்றான்? அந்த இஸ்ரவேல் தேசத்து ராஜாவிற்கு எழுதுகின்றான்.
இந்த நிருபத்தை தாங்கி வரக்கூடிய இந்த மனிதன் என்னுடைய நாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்றவன், மிகவும் முக்கியமானவன். ஆகவே இவருடைய குஷ்டம் நீங்கும்படியாக நீர் ஏதாகிலும் செய்ய முடியும் என்றால் நீர் என்ன செய்யும். இதை பார்த்த உடனே இஸ்ரேல் ராஜாவுக்கு கதி கலங்கி போயிற்று. இவன் ஏதோ ஒரு திட்டத்தை வகுத்து தன்னை மறுபடியும் தோற்கடிப்பதற்கு அவன் திட்டம் வகுக்கின்றான் என்று சொல்லி அவன் தன்னுடைய ஆடைகளை கிழித்தவனாக இரட்டில் அவன் உட்கார்ந்தான். அவன் தேவனையும் மறந்து போனான், தேவனுடைய தேசத்தில் காணப்படுகின்ற தீர்க்கதரிசிகளையும் அவன் மறந்து போனான். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த பகுதியை படித்துக் கொண்டு வந்தீர்கள் என்றால் அந்த அனுபவம் என்ன சொல்லுகின்றது? ராஜாவினுடைய அரண்மனை வாசலில் நின்ற இந்த நாகமான் எந்த விதமான உதவியும் பெறாமல் புறக்கணிக்கப்பட்டவனாக இப்பொழுது எலிசாவினுடைய வாசலை நோக்கி அவன் வந்து கொண்டிருக்கின்றான். படைகளோடும் தன்னுடைய குதிரைகளோடும் ரதத்தில் வந்து கொண்டிருக்கின்றான். அவன் எலிசாவின் வாசற்படியில் நிற்கும் பொழுது அங்கேயும் அவன் அவமதிக்கப்பட்டான். ராஜாவின் அரண்மனையில் அவமானத்தை தாங்கிக் கொண்டு வந்த அந்த நாகமான் மறுபடியும் எலிசாவினுடைய வாசலில் வந்த பொழுதும் அவமானத்தை சந்தித்தான். வாசலில் நிற்கும் நாகமானிடம் எலிசா தான் வெளியில் வராமல் தன் ஆட்களை அனுப்பி அவரிடத்தில் நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கு. அவனை இஸ்ரவேல் ராஜாவும் நிராகரித்தான். இஸ்ரவேல் தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடிய எலிசாவும் மதிக்கவில்லை, புறக்கணித்தனர். நீ போய் யோர்தானில் 7 முறை முழுகு. எந்த மருத்துவராலும் எந்த மருத்துவத்தினாலும் எந்த மருந்துக்களினாலும் சுத்தப்படுத்த முடியாத ஒரு கடினமான அந்த நோயை சுகப்படுத்துவதற்கு நீ போய் ஸ்நானம் பண்ணு, நீரில் முழுகி ஸ்நானம் பண்ணு. அதுவும் நீ என்ன செய்யணும்? இந்த இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய அந்த யோர்தானில் நீ ஸ்நானம் பண்ணு. யோசித்து பார்க்கிறான், தமஸ்குவில் இல்லாத நதிகளா? அப்னா நதியை குறித்து அவன் இப்பொழுது யோசித்து பார்க்கின்றான். பெரிய அந்தஸ்து படைத்தவர்கள் வாழக்கூடிய பகுதியிலே மரக்குழாய்களின் மூலமாக அந்த நீர் அவருடைய இல்லங்களுக்கு வந்து சேரும். ஆப்னா நதியின் நீர் அனுதினமும் அவர்கள் உபயோகிக்கக்கூடியது. மேல்மட்டத்தில் உள்ள அரச வம்சத்தை சேர்ந்தவர்கள் உபயோகிக்கக்கூடியது. அனுதினமும் அதில் அவன் ஸ்நானம் பண்ணுவது. பர்பார் நதி தமஸ்குவில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பூங்காக்கள் வழியாக அது சென்று, தோட்டங்களின் வழியாக அது சென்று, அவை எல்லாவற்றையும் செழிப்புற செய்யக்கூடிய ஒரு நதி. தமஸ்குவில் பாயக்கூடிய இந்த அப்னாவும் பர்பர் நதியும் இருக்கும் பொழுது இந்த மனிதன் வெளியில் கூட வராமல், என்னை சந்திக்க கூட ஒரு நேரம் எடுத்துக் கொள்ளாமல் நீ போய் யோர்தானில் முழுகு என்று சொல்லுகின்றானே. தேவனுக்கு பிரியமானவர்களே, கோபத்தோடு தன் தேசத்திற்கு திரும்பிக் கொண்டிருக்கும் அந்த நாகமான் இஸ்ரவேல் அரசனாலும் கைவிடப்பட்டான். இஸ்ரவேல் காணக்கூடிய தீர்க்கதரிசியினாலும் அவன் என்ன செய்ய புறக்கணிக்கப்பட்டான். அவருடைய கோபம் அவருடைய உச்சம் தலைக்கு ஏறியது. ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்லுகிறது? தீர்க்கதரிசி தமக்கு ஒரு சாதாரணமான காரியத்தை சொல்லி இருக்கின்றாரே, நீர் அதை செய்யக்கூடாதா என்று அவனோடு வந்த அந்த வேலைக்காரர்கள் அவரிடத்தில் ஆலோசனை கூறுகின்றார்கள்.
ஒருவேளை பெரியதோர் காரியத்தை அவன் சொல்லியிருப்பான் என்றால் நீர் செய்திருப்பல்லவா? அந்த தீர்க்கதரிசி ஒரு சாதாரண காரியத்தை சொல்லும் பொழுது அதை ஏன் செய்து பார்க்க கூடாது? தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் சொஸ்தமாக்கப்படுவதற்கு ஒரு அடிமை சிறுமி அவனை இஸ்ரவேல் தேசத்திற்கு அனுப்பி வைத்தால், கோபத்தோடு அங்க நடந்த சம்பவங்களை அவன் பார்த்து அவன் திரும்பிக் கொண்டிருக்கும் பொழுது அவனில் வேலை செய்யக்கூடிய வேலையால் தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் செல்லக்கூடிய பாதையை அவர்கள் தடுத்து திரும்பி செல்லாமல் அவனை பார்த்துக் கொண்டு அந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னானோ அதை செய்வதற்கேதுவாக அவனை அனுப்பினார்கள். அடிமை சிறுமி சொன்னவுடன் அவன் கிளம்பினான். அவர்களது ஊழியக்காரர்கள் அவனை தடுத்து நிறுத்தி சொன்னவுடன் அதற்கும் அவன் கீழ்ப்படிந்தான். யோர்தானுக்கு வந்தான். அதில் 7 முறை, ஒவ்வொரு முறையும் விரக்தி, அவனுடைய தேகத்தில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லை. அவன் விரக்தியின் உச்சத்திற்கு செல்லும் பொழுது அந்த 7வது முறை அவன் அந்த நீரில் மூழ்கினான். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் சொஸ்தமடைந்தான். நாகாமனுடைய சொஸ்தத்திற்கு தடையாக இருந்த காரியம் எது? இஸ் ப்ரவுட் செல்ஃப். அவனில் இருந்த பெருமை. He demanded Elijah to come out. He demanded Elisha to come out of his house to meet him, to touch him, to heal him. ஆனால் எலிசா வரவில்லை. அவனுடைய அந்த பெருமை, நான் இவ்வளவு பெரிய ஆளாயிற்று, என்னை காண்பதற்கு இவன் வரவில்லையே என்ற பெருமை தடையாக இருந்துச்சு. ஈவில் கொஸ்டினிங். என்னுடைய நாட்டில் இல்லாத நதிகளா இந்த நாட்டில் இருக்கின்றது? கொடிதான நிலையில் தேவனுக்கு பிரியமானவர்களே, கேள்வி கணைகளை எறிவது. தீர்க்கதரிசி, நீ யோர்தானில் போய் 7 முறை முழுகு என்று சொன்ன மாத்திரத்தில் என்னுடைய நாட்டில் தமஸ்குவில் இல்லாத நதிகளா? இந்த 2 சுவாபத்தையும் தேவன் தனக்கு முன்பதாக அவனை எதற்காக அழைத்து செல்கின்றாரோ அதற்கு அது தடையாக இருந்ததினால் அவனை என்ன செஞ்சாரு? ஒரு புள்ளியில் நிறுத்தினார். இவை 2ஐயும் அவரிடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக அந்த அரண்மனையிலும் எலிசாவினுடைய வீட்டிற்கு அவன் வந்த பிற்பாடும் அவன் சந்திக்க வேண்டிய அந்த மனமடிவை அவன் சந்திக்கும்படியாக செய்தார். ஏனென்றால் அவனில் இருக்கக்கூடிய அந்த பெருமை, பொருத்தமில்லாத கேள்விகளை கேட்கக்கூடிய அந்த தன்மை, அவனிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக அந்த 2 அனுபவங்களையும் அவனில் அவர் அனுமதித்திருந்தார். 3வது, he wanted only his healing, not anything else. He wanted only his healing, not anything else. அவன் தேவனுடைய சமூகத்தில் என்ன எதிர்பார்த்தான்? சுகத்தை மாத்திரம் எதிர்பார்த்தான், வேற எதையும் அல்ல. அவனை தேவன் எதற்காக எடுத்துச் செல்லுகின்றாரோ, அந்த சீரிய தேசத்திலிருந்து அவனை இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு எதற்காக கொண்டு வந்தாரோ அதை குறித்து அவன் என்ன செய்யல?
கருத்தில் கொள்ளவில்லை. All that he wanted him to be healed. சுஸ்தமாக்கப்பட வேண்டும், அவ்வளவுதான். தேவனுடைய திட்டத்தை குறித்து அவன் யோசிக்கல. He wanted a quick fix. அவன் என்ன நினைச்சான், அந்த எலிசாவானவன் அவனுடைய இல்லத்தை விட்டு வெளியில் வந்து இவனை கண்ட மாத்திரத்தில் அவன் அந்த ரதத்தில் ஏறி அவனிடத்தில் சென்று அவனை தொட்டு அவனுடைய சரீரத்தை அவன் தடவி, அந்த தடவிய மாத்திரத்தில் தானே அவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சொத்தம் அவனுக்கு வந்துவிடும் என்று எதிர்பார்த்தான். He wanted a quick fix. உடனடியான சொஸ்தம். அவன் இஸ்ரவேல் தேவனிடத்திலிருந்து தான் பெற வாஞ்சித்த சொஸ்தத்தை மாத்திரம் எதிர்பார்த்தான். He wanted to be healed in his own way. தான் எந்த நிலையில் சொஸ்தப்பட வேண்டும் என்று அவன் தன்னுடைய மனதில் நினைத்துக் கொண்டிருந்தானோ அந்த நிலையில் அவன் சொஸ்தமாக்கப்பட வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்தவனாக நின்று கொண்டிருந்தான். இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் நடப்பதை போன்று தேவனுடைய சமூகத்தை நாடக்கூடிய மக்கள் அவரிடமிருந்து சொஸ்தத்தை மாத்திரம், தேவனுடைய சமூகத்தை நாடக்கூடிய மக்கள் அவருடைய நெருக்கடியில் இருந்து பெறக்கூடிய விடுதலையை மாத்திரம், தேவனுடைய சமூகத்திலிருந்து அவருடைய கரத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான உலக நன்மைகளை மாத்திரம். எப்படி இந்த நாகமான் சொஸ்தத்தை மாத்திரம் எதிர்பார்த்தானோ அவர் இன்றைய நாட்களின் கிறிஸ்தவமும் அதைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது. நாகமான் தேவனிடத்திலிருந்து சொஸ்தத்தை மாத்திரம் விரும்பினான். அதற்கு பின்பாக தேவன் வைத்திருக்கக்கூடிய ரட்சிப்பை அவன் உணரவில்லை. God wanted him to be saved. அவன் அந்த ரட்சிப்பை உணரவில்லை. அந்த ரட்சிப்பை அவன் எதிர்பார்க்கவும் இல்லை. All that he wanted was to be healed. அவன் தன்னில் இருக்கக்கூடிய அந்த நோய் அகற்றப்பட்டு சொஸ்தமாக்கப்பட வேண்டும் என்ற ஒன்றையே அவன் நோக்கியவனாக சென்றான். இன்றைய நாட்களுடைய கிறிஸ்தவர்கள் இதைதான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அற்புத அடையாளங்கள் செய்கின்றோம் என்று சொல்லக்கூடிய இடங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், they want only healing. சொஸ்தத்தை மாத்திரம் விரும்புகின்றார்கள். நெருக்கடியிலிருந்து விடுதலையை மாத்திரம் விரும்புகின்றார்கள். உலக நன்மைகளை பெற்றுக் கொள்வதை மாத்திரம் விரும்புகின்றார்கள். தேவன் எதற்காக உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றாரோ அந்த நோக்கமாகிய ரட்சிப்பை என்ன செய்யறதில்லை, உணர்வதில்லை. அவன் மூலமாக இங்கு தேவன் இந்த நாகமான் மூலமாக அவர் வைத்திருக்கக்கூடிய ரட்சிப்பை அவனுக்கு மாத்திரமல்ல அவனுடைய தேசமாகிய சீரியா அனைத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆசித்தார். 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனமே அதான் சொல்லுது. அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். எப்பொழுது தேவன் ஒன்றை கட்டளையிடுகின்றாரோ, எப்பொழுது தேவன் ஒரு திட்டத்தை ஒரு தேசத்தின் மீதாக ஒரு நபரின் மீதாக வைக்கின்றாரோ அந்த திட்டம் நிறைவேறும் வரைக்கும் அவர் என்ன செய்றாரு, எல்லா விதமான அனுசரணைகளையும் எல்லா விதமான கரத்தின் கிரியைகளையும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். ரட்சிப்பு அவனுக்கும் அவன் மூலமாக அவனது தேசத்துக்கும் என்ற தேவ திட்டத்தை அவன் உணரவில்லை. இஸ்ரவேல் ராஜாவுடைய அரண்மனையிலும் எலிசா வீட்டு வாசற்படியிலும் அவனுக்கு அவர் பாடம் புகட்டினார். யோர்தானில் 7 முறை நீ முழுக வேண்டும் என்றால் அவனை முழுகச் செய்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவனுடைய சொஸ்தம் யோர்தானில் அவன் 7 முறை முழுகியதால் வரவில்லை. முழுகுவேன்
என்று தேவனுடைய சமூகத்தில் அவன் என்ன செஞ்சான்? கீழ்ப்படிந்ததினால் வந்துச்சு. I shall do it. மூழ்கியதால் அது வரவில்லை. மூழ்குவேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அவன் தேவனுக்கு தன்னை தாழ்த்தியதால் அந்த சொஸ்தம் அவனுக்கு உண்டாயிற்று. தேவன் அவனது ரட்சிப்புக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த அந்த அடிமை சிறுமைக்கு, அவனது ஊழியக்காரர்களுக்கு அவன் கீழ்ப்படிந்து நடந்ததினால், அவர்கள் சொல்வதற்கு இணங்கி அவன் நடந்ததினால் அந்த சுகம் அவனுக்கு கிடைத்தது. யோர்தானில் மூழ்கி சுகத்தை பெறுவதற்கு முன் அவன் தன்னை மட்டும் பார்த்துக் கொண்டிருந்தான். He was looking only at him. யோர்தானில் மூழ்கி சுகத்தை பெறுவதற்கு முன்பதாக அதில் அவனது மேன்மை அவனில் தெரிஞ்சு, அவனது அதிகாரம் அவனுக்கு தெரிஞ்சு, குதிரைகள் தெரிஞ்சு, ரதங்கள் தெரிஞ்சு, படை வீரர்கள் தெரிந்தார்கள், வேலையாட்கள் தெரிந்தார்கள், தான் பெற்ற யுத்த நுணுக்கங்கள் அனைத்தும் அவனுக்கு தெரிஞ்சு. எப்பொழுதென்றால் அந்த யோர்தானில் அவன் முழுகுவதற்கு முன்பதாக. மூழ்கி எழும்பும்போது ஒன்றைத்தான் பார்த்தான். இதெல்லாம் மறைஞ்சிருச்சு. அவன் பார்த்த ஒன்றே ஒன்று தேவன், அவருடைய தூய பிரசன்னம். தேவனுக்கு பிரியமானவர்களே, எலிசாவின் வீட்டுக்கு முன் தன் குதிரைகளோடும் ரதங்களோடும் சென்ற அந்த நாகமான் வாசலில் ரதத்திலேயே நின்றான். He never stepped down. எலிசாவின் வாசலில் நின்று அவன் அந்த ரதத்தை விட்டு இறங்கவில்லை. அந்த எலிசா தன்னை வெளியில் வந்து பார்க்க வேண்டும் என்று அவன் ஆசித்தான். பெருமை. இது அந்த யோர்தானில் முழுகுவதற்கு முன்பதாக இருந்த அவருடைய மனநிலை. 1 ராஜாக்கள் புத்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, இப்பொழுது ரதத்தில் இருந்து இறங்கி எலிசாவுக்கு முன்பதாக அவன் வந்து நின்றான். He came before the Lord, the servant of the Lord. He came down to the presence of the Lord. இரண்டாவது என்ன செஞ்சானா, he witnessed, சாட்சி பகர்ந்தான். இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவர்கள் இல்லை என்பதை இப்பொழுது நான் அறிவேன். எப்பொழுது? அந்த யோர்தானில் மூழ்கிய பிறகு. எதை செய்யபடியாக தேவன் அவனை வருத்தினாரோ அதை செய்த பொழுது அவன் தேவன் தன்னுடைய அருகில் இருப்பதை உணர்ந்தான். தேவன் அவனை எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசித்தாரோ அதை இப்பொழுது அவன் தெரிந்து கொண்டான். அவன் வந்தது சொஸ்தத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டு அப்படியே சென்று விடலாம் என்று. ஆனால் அவன் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் ஆசித்து அவனை இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்தாரோ அதை தெரிந்த பொழுதுதான் அவர் அவனை விட்டார். இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகிறது? He returned to the man of God. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவை காணும்படியாக அவன் திரும்பி வந்தான். அந்த யோர்தானில் அவன் மூழ்கி அவனுடைய தேகம் அனைத்தும் சிறு பிள்ளையினுடைய சரீரத்தை போன்று மாறிய பின்பு அவன் அவனுடைய தேசத்திற்கு அப்படியே சென்றுவிடவில்லை. He came back to the Lord's presence. In thanksgiving, he came back to the man of God to submit himself. அவன் அந்த சொஸ்தத்தை பெற்ற மாத்திரத்தில் தன்னுடைய நாட்டிற்கு திரும்பாமல் யார் அந்த சொஸ்தத்தை கொடுத்தாரோ அவர்களிடத்தில் மறுபடியும்
அவரிடத்தில் மறுபடியும் தேவனுக்கு பிரியமானவர்களே, சொஸ்தத்தை மாத்திரம் தேவன் கொடுப்பவர் அல்ல. அந்த சொஸ்தத்திற்கு பிறகாக அதற்கு பின்னாக ஒன்றை அவர் வைத்து நம்மை அதற்குள் வருவதற்கு அவர் காத்துக் கொண்டிருக்கின்றார். He does not want only to be healed. He does not want us only to be healed, but to be saved. சொத்தத்தை மாத்திரம் பெற்றவர்களாக நாம் வாழ்வதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரவில்லை. இந்த உலகத்தில் அவர் செய்து 3.5 ஆண்டு காலமாக செய்த அந்த அற்புத அடையாளங்களை அவர் செய்யவில்லை. நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அநேக நேரங்களில் நாம் அந்த சொத்தத்தோடு, நெருக்கடியிலிருந்து நாம் பெறக்கூடிய விடுதலையோடு, தேவனுடைய சமூகத்திலிருந்து பெறக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களோடு விட்டு எதற்காக தேவன் நம்மை அழைத்தாரோ அதை குறித்து நாம் கவலை கொள்ளாது காணப்படுகின்றோம். We are not expecting God what He wants us to do. லூக்காவின் புத்தகம் 17வது அதிகாரம் 12 19 வரைக்கும் ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள். அவர்கள் சொஸ்தப்படுத்தும்படியாக அவரை வேண்டிக் கொண்டார்கள். இந்த அனுபவம் என்ன சொல்லுகின்றது? அந்த சொஸ்தப்படுத்தப்பட்ட 10 பேரில் ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்தான். நன்றி அறிதலோடு அவன் அவரிடத்தில் வந்தான். அவனும் நாகமானை போன்று ஒரு புறஜாதியான். அவன் ஒருவன் மாத்திரம் நாகமானை போன்ற ஒரு புறஜாதியான் என்றால் அவனோடு வந்த 9 பேர் யார்? யூதர்கள். பொதுவாக யூதர்கள் சமாரியர்களிடமோ மற்ற புறஜாதிகளிடமோ என்ன செய்ய மாட்டாங்க? பழக மாட்டார்கள். சேர்ந்து இருப்பதற்கு இணங்க மாட்டார்கள். ஆனால் இந்த குஷ்டரோகம், இந்த கொடுமையான வியாதி அவர்களை ஒன்றிணைத்தது. நகரத்திற்கு புறம்பாக அவர்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தள்ளப்பட்டிருந்தார்கள். அந்த தள்ளப்பட்டவர்கள் முத்திரை என்னவென்றால் குஷ்டரோகம், அவ்வளவுதான். அவர்கள் யாரை எதுவை சார்ந்தவர்கள் என்பதை அது பார்க்கவில்லை. அந்த வியாதி இருந்தா போதும், யாராக இருந்தாலும் ஒரு நிலையில் வைத்து பார்க்கப்பட்டார்கள். அதே போன்றுதான் இந்த உலகத்தில் எப்படி வேறுபட்டவர்களாக மனிதர்கள் காணப்பட்டாலும் பாவம் என்று சொல்லக்கூடிய ஒன்றில் எல்லா மனிதர்களும் என்ன செஞ்சிடறாங்க? இணைந்து விடுகிறார்கள். பாவி நீதிமான், அவ்வளவுதான் தேவனுடைய பார்வையில். வேற எந்த விதமான ஏற்ற இறக்கமோ பிரிவுகளும் தேவனுடைய சமூகத்தில் இல்லை. நீ பாவம் செய்தால் பாவி, தேவனுடைய திரு நாமத்தை பற்றியவனாக நீ நீதியின் பாதையில் நடந்தால் நீதிமான், அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். தங்களை சுகப்படுத்த வேண்டும் என்று வந்த அந்த 10 குஷ்டரோகிகளை பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியரிடம் காட்டுங்கள். அவர்கள் வந்தது எதுக்கு? சுகப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் வந்தார்கள். சுகப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் வந்தார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர்களை பார்த்து கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீங்க போய் ஆசாரியரிடத்தில் உங்களை காட்டுங்கள். சுகப்படுத்தல ஆசாரியரிடத்தில் போய் காட்டுங்க. அந்தப்படியே வேதம் சொல்லுகின்றது, அவர்கள் போகையில், போய்க் கொண்டிருக்கும் பொழுது, யாரிடத்தில் போகும்படியாக கிறிஸ்து கட்டளை பகிர்ந்தாரோ அவர்களை நோக்கி போய்க் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சுகமானார்கள். நாகமான் தான் என்ன செய்ய வேண்டினாரோ
அதை செய்ய ஒப்பு கொடுக்கையில் சுகம் அவனுக்கு வந்தது போன்று. நீ போய் யோர்தானில் முழுகு என்று சொன்ன மாத்திரத்தை அவன் போய் முழுகும் பொழுது அவனுக்கு என்ன செஞ்சு? சுகம் வந்துச்சு. ஆனா இந்த 10 பேருடைய அனுபவத்தில் அவர்களை ஆசாரியர்களுக்கு அனுப்பினான். அவர்கள் ஆசாரியத்திற்கு செல்வதற்கு முன்பதாகவே அவர்கள் எந்த சுகத்தை எதிர்பார்த்தார்களோ அந்த சுகம் அவர்களுக்கு கிட்டியது. சுகம் வந்த மாத்திரத்தில் அந்த 10ல் ஒருத்த மாத்திரம் என்ன செய்யறான்? நடந்து ஆசாரியரிடத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது நின்று விட்டான். மற்ற 9 பேரும் ஆசாரியரை தேடி அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒருவன் மாத்திரம் அதில் பிரிந்து யார் சுகமடைவதற்கான கட்டளை கொடுத்தாரோ அவரிடத்தில் அவருக்கு நன்றி பாராட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் வந்தான். என்னுடைய குஷ்டத்தை நீக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவினிடத்தில் சுகமாக்கக்கூடிய வல்லமை மாத்திரம் இருப்பதாக அவன் உணரவில்லை. வேறு ஏதோ ஒன்று உண்டு. அதனால் தான் அவர் என்னை செஞ்சிருக்கிறார், அழைத்திருக்கிறார், என்னை சொஸ்தப்படுத்தி இருக்கிறார். அதற்கான காரணத்தை நான் என்ன செய்யணும்? போய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் என்ன செய்கிறான்? நேரா மறுபடியும் திரும்பி கிறிஸ்துவண்டையே வந்து சேருகின்றான். 10 பேர் ஆசாரியை நோக்கி ஆலயத்துக்கு செல்லும் பொழுதே சுகமாக்கப்பட்டார்கள். அந்த சுகத்தோடு அவர்கள் போய்விட்டார்கள். They did not want to return back to Christ. அவருடைய கரத்தில் என்ன வைத்திருக்கின்றாரோ அதை அவர்களுக்கு அவர் கொடுப்பதற்கு அவர்கள் என்ன செய்யவில்லை? ஆயத்தமாக திரும்பி வரவில்லை. ரட்சிப்புக்குள்ளாக கிறிஸ்துவால் வழிநடத்தப்பட்டது ஒருவன் மாத்திரம்தான். எவன் ஒருவன் சொஸ்தத்தை கண்ட மாத்திரத்தில் விலகிச் சென்று விடாமல் கிறிஸ்துவை அவன் தொடர்ந்து அவருடைய பரிசுத்த பாத தண்டையிலே அவன் சென்று தன்னை ஒப்பு கொடுத்தானோ அவன் சுகத்தை மாத்திரம் பெறல, ரட்சிப்பையும் பெற்றான். ரட்சிப்பையும் பெற்றான். தேவனுக்கு பிரியமானவர்களோ, ஒருவன் கிறிஸ்துவை நாடி திரும்பி வந்தால் மற்ற 9 பேர் ஆசாரியனை நாடி ஓடி சென்றார்கள். 2 காரியம். ஒன்று, அவர்கள் சுகம் பெற்று விட்டார்கள். இனிமேல் கிறிஸ்துவனுடைய உதவி அவர்களுக்கு அவசியமில்லை. 2வது, இந்த பாளையத்துக்கு அந்த நகரத்திற்கு புறம்பாக தள்ளப்பட்டிருந்த குஷ்டரோகிகள் எப்பொழுது நகரத்திற்குள்ளாக வர முடியும் என்றால் அவர்கள் தங்களுடைய குஷ்டம் நீங்கி விட்டது என்று தாங்கள் சுகப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில், தேகங்கள் மாறிய ஒரு நிலையில் ஆசாரியரிடத்தில் தங்களை ஒப்படைக்கும் பொழுது அவன் அதை என்ன செய்வான்? பரிசோதித்து இவனில் குஷ்டம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தாட்சி பத்திரத்தை கொடுப்பான். They will be certified. அவர்கள் சுத்தப்படுத்தப்பட்டார்கள் என்ற ஒரு அத்தாட்சி பத்திரத்தை அவர்கள் பெற்றால்தான் என்ன செய்ய முடியும்? அந்த நகரத்திற்குள்ளாக போக முடியும். சகஜமான மற்ற மக்களோடு அவர்கள் என்ன செய்ய முடியும்? பழக முடியும். அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மேன்மையான வாழ்க்கை அவர்களால் வாழ முடியும். அந்த காரியத்திற்காக அவர்கள் என்ன செஞ்சாங்க? சொஸ்தமாக்கப்பட்ட உடனேயே ஆசாரியரை நோக்கி ஓடினார்கள். அந்த அத்தாட்சி பத்திரத்திற்காக, சுகமாக்கப்பட்டு விட்டேன் என்ற ஒரு சர்டிபிகேஷனுக்காக. அந்த பத்திரம் இருந்துச்சுன்னா நகரத்திற்குள்ளாக போயிடலாம். ஆசீர்வாதத்தை நோக்கி அவர்கள் சென்றார்கள். அந்த அத்தாட்சி பத்திரத்தை அவர்களுக்கு தங்களுடைய கரங்களில் பெற்ற மாத்திரத்தில் தான் நகரத்திற்குள் சென்று தாங்கள் என்னென்ன வழிகளில் உலகத்தில் என்ன விதமான காரியங்களை எல்லாம் தங்களால்
தங்களால் அனுபவிக்க முடியுமோ அவற்றையெல்லாம் அனுபவிப்பதற்கு ஏதுவாக அந்த அத்தாட்சி பத்திரம் அவர்களுக்கு அவசியப்பட்டிருந்துச்சு. தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாட்களில் கிறிஸ்தவம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றது? They want to be certified Christians. Certified Christians. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நாங்கள் சுகம் பெற்றோம் என்று சொல்லக்கூடிய அந்த சர்டிபிகேஷன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நாங்கள் சுகம் பெற்றிருந்தாலும் அந்த சுகத்தை வெளி உலகிற்கு அத்தாட்சியாக கொடுக்கக்கூடிய அந்த ஆசாரியர்கள், ஆலயம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அவர் என்ன செய்யறாங்க? சுகப்படுத்தப்பட்டாலும் அந்த அத்தாட்சி பத்திரம் தான் அவங்களுக்கு வேண்டும், அந்த சர்டிபிகேட் தான் தங்களுக்கு வேண்டும். உலகத்தோடு நாங்கள் இணங்கி சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கையை நாங்கள் பெற்றுவிட்டோம். இன்றைக்கு அநேக கிறிஸ்துவை சார்ந்த மக்கள் இந்த சர்டிபிகேஷனுக்காகத்தான் நாங்கள் கிறிஸ்தவர்கள், தேவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார், அந்த ஆசீர்வாதத்திற்கு உரிமையாளர்கள் நாங்கள் என்று உலகத்திற்கு சொல்லக்கூடிய அந்த அத்தாட்சி பத்திரத்தை தான் முதன்மையாக பெருமையாக எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தில் தான் என்ன இருந்துச்சு? ரட்சிப்பு இருந்துச்சு. இந்த சமாரியன் என்ன செஞ்சான்? சுகப்படுத்தப்பட்ட மாத்திரத்தில் தானே திரும்பி கிறிஸ்துவினிடத்தில் சென்றான். யாரிடத்தில் அவனை ரட்சிப்பிற்கு ஏதுவாக வழிநடத்த முடியுமோ அவரிடத்தில் சென்றான். ஒருவர் என்னை இந்த பாவத்திலிருந்து மன்னித்து என்னை சுகப்படுத்துகின்றார் என்றால், இந்த நோயிலிருந்து என்னை சுகப்படுத்துகிறார் என்றால், இந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்கின்றார் என்றால், அவரிடத்தில் தான் ரட்சிப்பு உண்டு என்பதை அவன் ஆணித்தரமாக விசுவாசித்து அவரிடத்தில் திரும்ப போகின்றான். இந்த அனுபவத்தில் கிறிஸ்து சுகம் பெறுதலையும் ரட்சிப்பு அடைதலையும் பிரிச்சிட்டாரு. ஹீலிங், பீயிங் சேவ்ட், பீயிங் ஹீல்ட். இன்றைக்கு கிறிஸ்துவத்துல இரண்டாக கிறிஸ்து பிரித்திருக்கிறார். All those who want to be healed, அந்த அத்தாட்சி பத்திரத்தை தங்களுடைய கரங்களில் ஏந்தியவர்களாக உலகத்தில் சகஜமான நிலையில் தங்களுடைய வாழ்க்கை செய்ய வேண்டும் என்ற அந்த ஆனந்தத்தோடு வாழக்கூடிய ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், they come under salvation. They want to be saved. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் சுஸ்தமாக்கப்பட்டீர்கள் என்றால் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கக்கூடிய ரட்சிப்பையும் நீங்கள் பெற வேண்டும். அந்த ரட்சிப்பை நீங்கள் பெறவில்லை என்றால் சுஸ்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. உலக பிரகாரமான வாழ்க்கையை உயர்ந்த நிலையில் ஆசீர்வாதங்களோடு வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் unless you are saved, all this will go waste. All this will go waste. தேவனுக்கு பிரியமானவர்களே, சாதாரண சுகத்தை விரும்புகின்றீர்களா? சாதாரண விடுதலையை நீங்கள் விரும்புகின்றீர்களா? சாதாரண உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நீங்கள் விரும்புகின்றீர்களா? நித்தியத்தை நீங்கள் விரும்புகின்றீர்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கக்கூடிய அந்த ரட்சிப்பின் வாயிலாக வரக்கூடிய நித்தியத்தை நீங்கள் விரும்புகின்றீர்களா? சமாரியன் மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை நாடி ரட்சிப்பை நாடி வந்தான். தேவனும் ஒரே மனிதனாகிய நாகமானை கொண்டு சீரியா தேசம் முழுவதையும் அவர் என்ன செய்தார்? தன்னுடைய பாதத்தில் கொண்டு வரும்படியாக ஆசித்தார். நாகமானுடைய அனுபவம்
ஒரு சாதாரண கதை அல்ல. புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பு என்று சொல்லக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகா உன்னதமான தத்துவம். 2 ராஜாக்கள் புத்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவனை கொண்டு, யாரை கொண்டு? நாகமானை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஒரு மனுஷனை கொண்டு ஒரு தேசத்திற்கே ரட்சிப்பை அவர் கட்டளையிட்டார். ஒரு மனுஷனை அவர் சுகப்படுத்தினார். அவன் சுகப்படுத்தப்பட்ட மாத்திரத்திலே அந்த 9 குஷ்டரோகிகளை போன்று அவன் சென்று போயிருப்பான் என்றால், எந்த ரட்சிப்புக்காக கர்த்தராகிய தேவன் அவனை அழைத்திருந்தாரோ, மறுபடியும் வந்து தேவனுடைய பிரசன்னத்தில் அவன் சுகப்பட்ட மாத்திரத்தில் அதை அவன் காண்பிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகின்றது? தேவன் அவனுக்கு அந்த ரட்சிப்பின் வாசலை திறந்து வச்சிருந்தார். It was open wide for him. Why it was open wide for him? அந்த ரட்சிப்பு அவனுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய தேசத்திற்கு முழுவதற்கும். ஒரு புறஜாதியை பிரித்து எடுத்து அந்த தேசத்தையே ரட்சிப்பதற்கு அவர் வாஞ்சித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலத்தில் எதை செய்ய வாஞ்சித்தாரோ அதை நாகமான் அனுபவத்தின் மூலமாக ராஜாக்கள் காலத்திலேயே செய்தார். Gospel to Gentiles, salvation to Gentiles. தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவினுடைய அற்புதங்கள் எல்லாம் அவரே சொல்றாரு. நான் எதற்காக வந்தேன்? காணாமற் போன ஆட்டிற்காக, இஸ்ரவேல் குடும்பத்திற்காக நான் வந்தேன். நான் அவர்களுக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்வேன். ஆனா அந்த கானானிய ஸ்திரீ என்ன சொன்னா, உன்னுடைய மேஜையில் இருந்து கீழே விடக்கூடிய துணிக்கையை நாங்கள் எடுத்து புசிக்கலாமே. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த கானானிய ஸ்திரீ போன்று மேஜையிலிருந்து விழக்கூடிய துணிக்கையை புசிப்பதற்காக இங்கு சீரியா தேசத்தினுடைய தளபதியாகிய நாகமான் எலியாவின் இந்த அற்புதத்தின் மூலமாக அவனும் ரட்சிப்பிற்குள்ளாக வழிநடத்தப்பட்டான். பிரஜாதி எப்படியாக அந்த கானானிய ஸ்திரீ தேவனுடைய பரிசுத்த பாதங்களுக்குள்ளாக என்னை இணைத்துக் கொள்ளும் என்று வாதாடி பெற்றாலோ, அதே போன்று இந்த எலிசாவினுடைய அற்புதத்தின் மூலமாக இந்த நாகமானும் தேவன் தனக்கு முன்பதாக வைத்திருக்கக்கூடிய அந்த ரட்சிப்பை தெரிந்து கொண்டான். தேவன் தனக்கு முன்பாக வைத்திருக்கக்கூடிய அந்த ரட்சிப்பின் அனுபவத்தின் மூலமாக தன்னுடைய தேசமும் தேவனுடைய பாதத்தில் வந்து சேர வேண்டும் என்ற ஒரு பாக்கியமான நம்பிக்கையோடு அவன் இந்த இஸ்ரவேல் தேசத்தை விட்டு சுகப்படுத்தப்பட்டவனாக சீரிய தேசத்திற்கு சென்றான். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாகமானுடைய அனுபவம் வந்து சாதாரண ஒரு கதை அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு எதை பாராட்டுவதற்காக வந்தாரோ அந்த ரட்சிப்பை இந்த உலகம் முழுவதற்கு பாராட்ட வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு வந்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு அவர் என்னென்ன நிலைகளில் எல்லாம் உலகத்தில் ஒரு பாடங்களாக அனுபவங்களாக அங்கே நமக்கு வித்து வைத்திருந்தார் இல்லையா? அதுல ஒன்று அந்த கானானிய ஸ்திரீயினுடைய அனுபவம், ரூத்தினுடைய அனுபவம். அதே போன்று தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நாகமானுடைய அனுபவம் அதுதான். 2 ராஜாக்கள் புத்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனமே அதை என்ன செய்யுது சொல்லுது. நாகமானின் ரட்சிப்பு மாத்திரமல்ல, அவன் மூலமாக சீரியாவுக்கு ரட்சிப்பு என்பதே தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டம் இன்றைக்கு உங்களையும் என்னையும் மாத்திரம் அவருடைய சமூகத்தில் அழைத்துக் கொண்டவராக அல்ல, நம்மை சார்ந்தவர்கள். இந்த புதியதொரு வருஷத்தை ஏன் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? தேவனுக்கு பிரியமானவர்களே, நம் நிமித்தமாக, நம்முடைய ரட்சிப்பின் நிமித்தமாக, நம்மை சார்ந்த குடும்பம்,
நம்மை சார்ந்த ஊர், நம்மை சார்ந்த தேசம் அவருடைய தீர்வு பாதத்தில் வந்து சேர வேண்டும் என்பதற்காக எப்படி நாகமானில் அவர் ஆசித்து காத்திருந்தாரோ அதே போன்று உங்களிலும் என்னிலும் ஆசித்து காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் ஒரு வருஷத்தை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கின்றார். இந்த வருஷத்திலாவது நான் எதற்காக உங்களை என்னுடைய பிள்ளைகளாக என்னுடைய கரத்தின் மையத்திற்குள்ளாக வைத்து காத்து வருகின்றேனோ அதை நீங்கள் பெறுங்கள். அந்த 10 குஷ்டரோகியில் 9 குஷ்டரோகிகளை போன்று பின்வாங்கி சென்று விடாதீர்கள். இது உலகத்தின் நன்மைகளுக்காக மாத்திரம் என்னை வைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த உலகத்தில் பெற வேண்டிய அந்த சொசத்திற்காக மாத்திரம் என்னை வைத்துக் கொள்ளாதீர்கள். நெருக்கடியிலிருந்து நீங்கள் பெற வேண்டிய விடுதலைக்காக மாத்திரம் நீங்கள் என்னை வைத்துக் கொள்ளாதீர்கள். ரட்சிப்புக்காக என்னை என்ன செய்யுங்க, நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் மூலமாக உங்கள் குடும்பம், உங்களுடைய ஊர், உங்களுடைய தேசம் என்னுடைய பாதத்தண்டையில் வர வேண்டும் என்று நான் ஆசைக்கின்றேன். அதற்காகத்தான் இந்த 2025 வருஷத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கூட்டி கொடுத்திருக்கின்றார். நாம் நாகமானை போன்று தேவனுடைய பரிசுத்த பாதத்தண்டையில் இன்றைக்கு நாம் மறுபடியும் அவன் சுகம் பெற்ற பிறகு திரும்பி ரட்சிப்புக்காக வந்தான் இல்லையா, அந்த நிலையில் நாம் வருவோமா? தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, உடைய பரிசுத்த பாதங்களில் நாங்கள் அமர்ந்து இந்த அருமையான வேதத்தில் உள்ள இந்த பகுதியை தியானிக்கும்படியாக நீர் செய்த தயவிற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் தேவரே நீர் எங்களை அழைத்திருப்பது எங்களை நாங்கள் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுள்ள மனிதர்கள் என்று காண்பிப்பதற்காக அல்ல, உம்முடைய கரத்தில் இருக்கக்கூடிய அந்த ரட்சிப்பை நாங்கள் பெறுவதோடு மாத்திரமல்ல, அதை மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாரத்தோடு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்தரலாம். இந்த வருஷம் முழுவதும் எங்களோடு இருந்தரலாம் சுவாமி. கடந்த வருஷம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்தது போன்று இந்த புதியோதோர் வருஷத்திலும் கர்த்தர் தாமே நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி நாங்கள் கண்ட இந்த ரட்சணியத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த வருஷத்தை நீர் எங்களுக்கு விசேஷப்படுத்தி தாரும். இந்த வருஷத்தில் தேவரீர் எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அநேகர் உங்களுடைய பாதத்தண்டையில் கொண்டு வந்தவர்களாக காணப்பட எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு இரக்கம் செய்தரலாம். எங்களில் காணப்படும் குற்றம் குறைகள் மீதுகள் பாவங்கள் யாவும் எங்களுக்கு அதற்கு தடையாக இருக்கும் என்ற அளவில் யாவற்றையும் எங்களுக்கு மன்னித்து ஒரு பிள்ளைகளாக எப்படியாக அந்த நாகமானை நீர் சேர்த்து கொண்டீரோ, எப்படியாக அந்த கானானிய ஸ்திரியை நீர் சேர்த்து கொண்டீரோ, எப்படியாக ரூத்தை நீர் உம்முடைய பரிசுத்த பாதத்தண்டில் சேர்த்தீரோ, அதே போன்று பிரஜாதிகளாகிய எங்களையும் நீர் சேர்த்திருக்கின்றீர். நாங்கள் அதுக்கு தகுதி உள்ளவர்களாக கடந்து செல்ல தேவரீர் தாமே நீர் என்ன சித்தம் எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கின்றோ அவற்றை நிறைவேற்றும் பிள்ளைகளாக நாங்கள் கடந்து செல்ல எங்கள் தெய்வம் தயவு செய்யுமாறு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கின்ற எங்கள் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் சிநேகமும் நம் அனைவரோடு விசேஷமாக இந்த நாள் இந்த சத்தியத்தை ஆங்காங்க பல்வேறு இடங்களிலிருந்து இணையத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பான தேவரீர் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் அவருடைய குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஆமென்.